ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்கள், நம்மளுடைய வீடுகளில் கரண்ட்டு பில்லு எதை வச்சு நமக்கு கணக்கிடுறாங்க? நம்ம சர்வீஸ் வாங்கியிருக்கோம். ஒவ்வொரு வீடுகளிலும் மின்சார சர்வீஸ் நம்ம வாங்கியிருக்கிறோம். அதற்கு என்ன பண்ணுவாங்க, மீட்டரை பொருத்தியிருப்பாங்க. இப்போ 2 மாதத்திற்கு ஒரு முறை கரண்ட் பில்லு நமக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ யூனிட் ஓடி இருக்குது அதில் பார்ப்பாங்க. அந்த மீட்டரில் பார்த்து தான் கணக்கெடுத்து இவ்வளோ ஓடி இருக்குன்னு சொல்லி இதுக்கு எவ்வளோ ரூபா அப்படின்னு என்ன பண்ணணும், நம்மள்கிட்ட சொல்லுவாங்க. அதை கொண்டு ஈபியில் நம்ம அந்த பில்லை கட்டுருவோம். இதே போல் உலகத்தில் உள்ள எல்லா வீடுகளிலும் மின்சாரத்தை பயன்படுத்துகிறோம். அதற்கு எவ்வளோ பில்லுங்கிறத கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்டுறோம். அதே போல் தான் நம்ம வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின படைத்த நம்ம ஆண்டவர் நம்மை கண்காணிக்கும்படியாக நமக்கு ஒரு மீட்டரை பொறித்திருக்கிறார். அது தூதர்கள் மூலியமாக கண்காணிக்கலாம். அவர் சொல்கிறார்ல, ஒரு வசனம் சொல்கிறார்ல, மனுபுத்திரரை பார்க்கும்படி என்னுடைய கண்கள் பூமி முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் பூமி முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது நம்மளுடைய பேச்சு என்ன பேசுகிறோம், நம்ம ஒரு நாளைக்கு என்ன செய்கிறோம், நம்மளுடைய செயல் எப்படி இருக்குது, நம்ம நன்மை செய்கிறோமா தீமை செய்கிறோமா, எல்லாவற்றையும் ஒரு இன்ச்சு கூட, ஒரு எல்லளவு கூட சந்தேகம் இல்லாமல் தெளிவாக திட்டமாக ஆண்டவர் குறித்து வச்சுருவார். எப்படி மீட்டரில் ஒரே ஒரு ஊசி முனையளவு யூனிட் வீணாகாமல் கரெக்டாக ஓடிடும். அதுக்குள்ளே பில்லை கரெக்டாக அந்த ரூபாய் நம்ம கட்டுற அளவுக்கு அந்த நம்பர் பதிவாகும். அதை பார்த்தா கணக்கு போட்டு நமக்கு எவ்வளோ ரூபா கட்டணும்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த பூமியில் நம்ம அம்மா வயிற்றுலேருந்து பிறந்ததுலேருந்து நமக்கு வினா தெரிஞ்சதுலேருந்து எது நல்லது எது கெட்டது இன்னும் தெரிஞ்சதுலேருந்து நம்ம மரிக்கிற வரையில், இறந்து போகிற வரையில், வாழ்கிற வரையில் நம்ம செய்கிற குற்றக்குறை பாவமிறுதல்களுக்கு கட்டாயம் தண்டனை உண்டு. அதுக்கு பதிலாக நன்மைகளை நிறைய செஞ்சோம்னா லாபமும் உண்டு. அது எங்கே கிடைக்குன்னா, நம்ம தப்பு தண்டு செஞ்சு அக்கிரமமாக வாழ்ந்து இல்லை ரொம்ப பொல்லாப்பொல்லாம் செஞ்சோம்னா நரகம் கட்டாயம் உண்டு. அதற்கு பதிலாக நன்மையை செஞ்சு ஆண்டவர்கிட்ட நல்ல பேர் எடுத்தோம்னா கட்டாயம் பரலோகம் உண்டு. இது ரெண்டில் நமக்கு எது வேணுங்கிறத நம்ம தான் தீர்மானம் பண்ணணும். நம்ம கையில் தான் இருக்குது. ஆமென். அல்லேலூயா.